அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு பேசிக்கான கான்செப்ட்டு. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா டால்டன் அட்டாமிக் தியரி. ஸோ இதை ப்ரப்போஸ் பண்ணது வந்து ஜான் டால்டன். ஸோ ஜான் டால்டன் வந்து இது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இவர் வாழ்ந்த வருஷம் எதுன்னு பார்த்தோம்னா 1766 1844. சரிங்களா? ஸோ இவர் இந்த அட்டாமிக் தியரியை ப்ரப்போஸ் பண்ண வருஷம் 1888. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாஸ்டுலேட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் டினை இன்டிவிசிபிள் பார்ட்டிகிள் இஸ் கால்ட் ஆட்டம்னு சொல்கிறாரு. இதில் என்னென்னா ஆட்டம் இவர் எப்படி கன்சிடர் பண்ணுறாருனா ஹார்டு, டென்ஸ், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளாக சொல்கிறாரு. ஹார்டாக இருக்கும், டென்ஸாக இருக்கும், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளாக இருக்கும்னு சொல்கிறாரு. அது ஒரு இரும்பு சின்னதாக இருக்கிற ஒரு இரும்பு குண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஆட்டமாக அவர் கன்சிடர் பண்ணுறாரு. டினை அப்படின்றது வெரி ஸ்மாலஸ்ட்டு. இது வந்து மேட்டர்ன்றது பருப்பொருள்னு சொல்கிறோம். அனைத்து பொருட்களையும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய துகள் தான் வந்து அணுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அணு வந்து பிரிக்க முடியாது, இன்டிவிசிபிள்னால் பகுக்க முடியாது அப்படின்றத கருத்து இவர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட், ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் மாஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ். எலமெண்ட்ன்றது தனிமம், ஒரே தனிமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு காப்பர் இருக்குது. இந்த காப்பர்ன்ற தனிமத்தில் சின்ன சின்ன காப்பர் அணுக்கள் இருக்கும். சரிங்களா? அந்த ஒவ்வொரு அணுனுடைய பண்புகளும் ஒரே மாதிரியானதாக இருக்கும். இந்த அணுனுடைய நிறையும் இந்த அணுனுடைய நிறையும் சமமாக தான் இருக்கும், சைஸும் சமமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு காப்பர் தனிமத்தில் இருக்கிற காப்பர் அணுக்கள் வந்து நிறை மற்றும் சைஸு ப்ராப்பர்ட்டி அனைத்துமே சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, சேமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வீட்டில் ஒரு கடுகு டப்பாவில் கடுகு நிறையா இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு தனிமம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன துகள் எடுத்தோம்னா அதனோட சைஸும் மற்ற கடுகுனுடைய சைஸும் ஒரே மாதிரி ஆகிறதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்டு, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு இங்கே காப்பர் சொல்லிட்டோம் இல்லைங்களா. அடுத்தது சில்வர் வேணால் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சில்வர்னுடைய அணுக்கள் இங்கே இப்படி சிறிதாக இருக்குது. ஸோ இந்த இதனுடைய சைஸும் காப்பரனுடைய சைஸும் ஒப்பிடும்போது, நிறைய ஒப்பிடும்போது ரெண்டுமே வெவ்வேறானதாக இருக்கும். அதே போல் பண்புகளும் எப்படி இருக்குன்னா வெவ்வேறானதாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதுதான் தேர்ட் பாயிண்ட்டு, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் கம்பைன் இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ டு ஃபார்ம் காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டம்லாம் கம்பைன் ஆகி தான் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அதோட ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னா சிம்பிள் ஹோல் நம்பராக இருக்கும். உதாரணமாக நம்மளுக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு சேர்மம் வந்து H2O. இதில் இருக்கிற தனிமங்கள் எது, அது ஆட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனு, ஆக்சிஜன். ஹைட்ரஜனுடைய நம்பரு 2, ஆக்சிஜன் நம்பர் வந்து 1. ஸோ இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2:1 ரேஷியோ இருக்குது, சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா CO2 நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வாயு. ஸோ இதில் கார்பன் வந்து அணு வந்து 1 இருக்குது, ஆக்சிஜன் அணுன்னு பார்த்தோம்னா 2 இருக்குது. சரியா? 1:2 ரேஷியோ, அது சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் இது இருக்கும். இதுதான் அவர் சொல்கிறாரு, ஆட்டம்ஸ் கம்பைன் இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்னால் சேர்மம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட்டு, ஆட்டம்ஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆட்டம் வந்து அழியவும் செய்யாது, புதுசாக உருவாகவும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதுகிறோம். H2 + O2 gives H2O. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் மூலக்கூறு ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறோட சேர்ந்து 2 நீர் மூலக்கூறு உருவாகுது. இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இங்கே போகும்போது புதுசாக உருவாகவும் செய்யாது, அழியவும் செய்யாது. சரிங்களா? இதுதான் நம்ம சொல்கிறோம், ஆட்டம்ஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆட்டம் உருவாகவும் செய்யாது, அழியவும் செய்யாதுன்னு சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாகவே சொன்னால் நம்ம வந்து உட்கரு வினைகள்லாம் பார்த்துருப்போம். ரேடியோ ஆக்டிவ்
ரியாக்ஷன்ஸு, ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு யுரேனியம் இருக்குன்னா, இது வந்து ப்ளஸ்ஸு, மைனஸு போன்ற எலக்ட்ரான், அதாவது பீட்டா மற்றும் ஆல்ஃபா கதிர்களை வெளியிடும் இல்லையா? அப்போ ஒரு அணுவிலிருந்து சிறிய துகள்கள் வெளியே போகுது இல்லையா? அப்போது அணுக்கள் வந்து சிறிய துகளால் ஆக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அணுன்றது பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ அந்த கருத்து வந்து அறிவியல் அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அடுத்ததாக ஸோ இதுதான் அதனுடைய டிமெரிட்ஸ். மெரிட்ஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். நெக்ஸ்ட் மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஆட்டம். ஆட்டம்ன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து டால்டன். ஸோ இது வந்து ஒரு மெரிட்ஸாக இருக்குது. லிமிடேஷன்ஸ் பார்க்கும்போது ஆட்டம்ஸ் ஆர் டிவைசபிள். அணு வந்து பிரித்தோம்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போன்ற சப் அட்டாமிக்கல் பார்ட்டிகள் கிடைக்கும். ஸோ அந்த கருத்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அடுத்ததாக கேனாட் எக்ஸ்பிளைன் ஐசோடோப்ஸ், ஐசோபார். ஐசோபார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அணுக்கள் இருக்கும், அதனுடைய நிறைய எண்கள் மட்டும் மாறுபட்டிருக்கும். இது வந்து ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணமாக பாருங்கள், ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜன் 1 இது மூணுமே ஹைட்ரஜன் தான். ஆனால் நிறைகள் மட்டும் மாறுபட்டுறதுனால அதை நம்ம ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐசோபார்ஸ்னால் வெவ்வேறு அணுக்கள் வந்து ஒரே மாதிரியான நிறைய வச்சுட்ருக்கோம். உதாரணத்துக்கு கார்பன் 14, நைட்ரஜன் 14. இது நம்ம ஐசோபார்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோ ஐடியா அபவுட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சருடைய பற்றி, அதாவது ஒரு ஆட்டம்லாம் எதெல்லாம் இருக்குன்றதை பற்றி இது விளக்கி சொல்லலை. அது எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும், புரோட்டான்ஸ் எங்கே இருக்கும், நியூட்ரன்ஸ் எங்கே இருக்கும், அதை பற்றி விளக்கங்கள் யார் கொடுக்கலன்னா டால்டன் அட்டாமிக் தியரி கொடுக்கல. இது ஒரு ஃபண்டமெண்டலான ஓல்டு தியரின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா செகண்டு ஜே தாம்சன் அட்டாமிக் மாடல் ஆர் ப்ளம் புட்டிங் மாடல்னு சொல்கிறோம். ஸோ இதை ப்ரொப்போஸ் பண்ணது வந்து ஜே தாம்சன். எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1804 ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வாழ்ந்த வருஷம் பார்க்கும்போது 1856 1940. ஸோ இவர் வாழ்ந்த வருஷம் இது. ஸோ இந்த தியரி அவர் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னா கேத்தோடு ரே எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி பேசிக்காக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேத்தோடு ரே எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இருக்கும். அது ஒரு கிளாஸாலான ஒரு டியூப்பு. இந்த டியூப்பில் ஒரு கேத்தோடு ஆனோடு 2 இருக்கும். ஆனோடுனா ப்ளஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும், கேத்தோடுன்றது மைனஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இதுக்குள்ளே வந்து கேஸஸ் இருக்கும், கேஸ். ஸோ இங்கே கேஸஸ்னுடைய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் ஆர் லெஸ் தென் 0.01 மில்லிமீட்டராக இருக்கும். இப்போ ஹை பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது இந்த மைனஸில் இருந்து ஒரு ரேஸ் வந்து எமிட் ஆகும். அதனால் நம்ம இதை இங்கேருந்து எமிட் ஆகிற ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு ரேன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆனோட்லேருந்தும் ரேஸ் எமிட் ஆகும், அது ஆனோடு ரேஸு. ஸோ இந்த கேத்தோடு ரேஸை பற்றி அனலைஸ் பண்ணுறது வந்து ஜே தாம்சன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கேத்தோடு ரேஸுடைய ப்ராப்பர்ட்டி அனலைஸ் பண்ணும்போது அது மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ரிஃப்ளெக்ஷன். கேத்தோடு ரே வந்து காந்தப்புலத்தாலும் மின்புலத்தாலும் விலகல் அடையாத அந்த தன்மையை வச்சு இவர் என்ன சொல்கிறாருன்னா கேத்தோடு ரேஸ் மேட் ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்கிறார். அது கேத்தோடு ரே வந்து எலக்ட்ரான்களால் ஆனதுன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் எலக்ட்ரானுடைய E/m மதிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. எலக்ட்ரானுடைய E/m மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.758 × 10⁻11 கூலும் கிலோகிராம் (⁻⁻1) கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? இதுக்காக இவர் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1906 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த E/m வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா,
மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. எலக்ட்ரான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்து அந்த கேத்தோட் ரேனுடைய பாதை இருக்குது இல்லைங்களா, பாத்து அதில் வந்து அப்ளைடு பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸு BEU சரிங்களா. இந்த பின்றது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஈன்றது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், யூன்றது ஸ்பீடு ஆர் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா mu²/r சரிங்களா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் இருந்து mன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், u கேன்சல் ஆகிடும், E/m இந்த m இந்த பக்கம் கொண்டு வரோம், b அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்போ u இங்கே பெருக்கல் இருக்குது, b இங்கே வந்தால் வகுத்துல மாறிடும், u/rBன்னு கிடைக்கும் சரிங்களா. இந்த ஆர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளைடு பண்ணும்போது எலக்ட்ரானுடைய பாதை வந்து பார்த்து வந்து ஒரு சர்க்கிளாக இருக்கும். இந்த சர்க்கிளினுடைய ரேடியஸ் வந்து ஆர்ன்னு சொல்கிறோம் சரிங்களா. இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அங்கே ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பாட் வரும், அதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ரிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஒரு டிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ அங்கே ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் மூலமாக நம்ம ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்கிறாருன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தையும் அடுத்ததாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தையும் ஈக்குவல் பண்ணுறாரு. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது நோ ரிஃப்ளெக்ஷன், அந்த எலக்ட்ரானுடைய பாதையில் எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் எலக்ட்ரான் ஸ்ட்ரைட்டாகவே போகும், அது ஒரிஜினல் பொசிஷன்லேயே ட்ராவல் ஆகும். அப்போ அந்த கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது BUE இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், அது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து. அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து EEன்னு சொல்கிறோம். கேபிட்டல் E வந்து அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸ்மால் இன்றது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானு. ஸோ இப்போ வந்து இந்த இந்த கேன்சல் பண்ணலாம். நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறம் U = B அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம், E/Bன்னு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற அந்த யூவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா E/m = E/rB² கிடைக்குது சரிங்களா. ஸோ இதில் இருந்து அது வந்து E/mன்ற வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த E/m வேல்யூன்றது இந்த உள்ளே இருக்கிற கேஸ் இருக்குது இல்லைங்களா, இதனுடைய தன்மையை பொறுத்து மாறாது. ஸோ இதுக்காக தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய அட்டாமிக் மாடலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அது ப்ளம் புட்டிங் மாடல்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அவர் எப்படி கன்சிடர் பண்ணுறாருனா ஆட்டம் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர். ஒரு ஆட்டம்ன்றது ஒரு ஸ்பியராக இருக்கும், இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும், ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்புடு லைக் ப்ளம் இன் புட்டிங். ஆர் இது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் நம்ம புரிஞ்ச மாதிரி, சீட்ஸ் இன் வாட்டர்மெலன். வாட்டர்மெலனில் இருக்கிற விதைகள் மாதிரி சொல்கிறார். உதாரணமாக இங்கே எப்படி சொல்லணும், அதை இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ், அங்கே எலக்ட்ரான் வந்து எம்புடட்னா அதில் பொதிந்து இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த மைனஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்புடட் லைக் ப்ளம் இன் புட்டிங். அந்த கேக்கெல்லாம் வந்து நான் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதான் வந்து ப்ளம் இன் புட்டிங்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இன் வாட்டர்மெலன். தர்பூசணியில் அந்த விதைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த விதைகள் தான் எலக்ட்ரான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அந்த மொத்த தர்பூசணியில் இருக்கிற அந்த தசை பகுதி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு கோலமாக நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இங்கே என்ன சொல்கிறேன்னா அந்த ப்ளஸ் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதனோட மெரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா the first model to introduce subatomic particle. சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் இருக்குன்றதை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண மாடல் எதுனா
ப்ளம் புட்டிங் மாடல், அதாவது ஜே.ஜே. தாம்சன் அட்டாமிக் மாடலு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன்ஸ் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி. எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆட்டம்னா நியூட்ரல்ன்றதை இது சொல்லுது. இதோட லிமிட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா cannot எக்ஸ்பிளைன் ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட்டு ரூதர்ஃபோர்ட்னுடைய ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. நோ கான்செப்ட் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ன்றது ஒரு கான்செப்டை இவர் சொல்லலை. பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர் தான் வந்து ஆட்டம்னு சொல்லிடுறாரு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜே.ஜே. தாம்சன் அட்டாமிக் மாடலு. அவர் எலக்ட்ரான்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாலும் ஜே.ஜே. தாம்சன். E/m வேல்யூ கண்டுபிடிச்சது வந்து ஜே.ஜே. தாம்சன்.